வணக்கம் ஐயா. இப்போ நம்ம தென்னையில் காண்டாமிருக வண்டுகளோட தாக்கத்தை வந்து இயற்கை முறையை பயன்படுத்தி எப்படி வந்து குறைக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஆற்று மணலையும் வேப்பம் புண்ணாக்கையும் 2க்கு 1, அதாவது 2 பங்கு ஆற்று மணலுக்கு 1 பங்கு வந்து வேப்பம் புண்ணாக்கு அப்படின்ற விகிதத்தில் நல்லா கலந்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு மர இடுக்குகளுக்கு இடையில, அதாவது அந்த குருத்து பகுதிக்கு நடுவில் வந்துட்டு அந்த 3 சைடு வந்து 3 பக்கங்களையும் அந்த வேப்ப புண்ணாக்கோட கலந்து அந்த ஆற்று மணலை வந்து நம்ம வைக்கிறதன் மூலமாக அந்த காண்டாமிருக வண்டோட தாக்குதலை வந்துட்டு இயற்கை முறையில் குறைக்க முடியும். எப்படின்னு பார்த்தோன்னா, அந்த மண் வந்து என்ன பண்ணுன்னா, அந்த காண்டாமிருக வண்டுகளோட இறக்கைகளில் வந்துட்டு சிக்கி அதை வந்து பறக்க விடாமல் வந்துட்டு தடுக்கும். அப்போ வந்து ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு வந்துட்டு அந்த வண்டு வந்துட்டு போகிறத வந்துட்டு தடுக்க முடியும். அடுத்தடுத்த மரங்களை வந்துட்டு சேதப்படுத்தாமல் இருக்கிறத வந்துட்டு நம்மளால் தடுக்க முடியும். அதுவும் இல்லாமல் அதோட முட்டைகளையும் வந்துட்டு இந்த மண் போடுறது மூலமாக வந்து அழிக்க முடியும். மழைக்காலத்திற்கு பிறகு வந்துட்டு இந்த முட்டைகளை இந்த மண்ணை வந்து நம்ம கொடுக்கறது மூலமாக வந்துட்டு மிக சிறப்பான முறையிலேயே வந்துட்டு நம்ம இந்த காண்டாமிருக வண்டோட தாக்குதலை வந்துட்டு நம்ம குறைக்க முடியும். இப்படி பண்ணுறது மூலமாக வந்துட்டு செலவும் கம்மி, அதுவும் இல்லாமல் வந்துட்டு இயற்கை விவசாயிகளுக்கு இது வந்து உகந்த முறையாக இருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் சொல்கிறோம்.